நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்தது நாம மறுபடியும் வைஷ்ணவத்துக்கு போயிடும். ஆக இங்கே இருந்து நம்ம நேரா வடக்குக்கு போயிடும். எங்க போறோம்னு கேட்டா பத்ரிநாத் என்று சொல்லப்படக்கூடிய பத்ரிகாசிரமத்துக்கு செல்லுகிறோம். அற்புதமான 108 வைணவ திவ்ய தேசங்களிலே ஒரு அருமையான வடதேசத்து திவ்ய தேசம் இந்த பத்ரிகாசிரமம். பத்ரியாசிரமம் என்று ஆழ்வார்கள் இந்த பத்ரிகாசிரமத்தை மங்களாசாசனம் பத்ரியாசிரமத்துள்ளானே என்று ஆழ்வார்களுடைய மங்களாசாசனமானது பத்ரிகாசிரமத்தை பத்தி. இதுல என்ன விஷயம்னு கேட்ட குப்த சரஸ்வதி என்று சொல்லப்படக்கூடிய கங்கை யமுனை சரஸ்வதி. கங்கை தெரியுதா வெளியே, யமுனை தெரியுதா வெளியே, சரஸ்வதி வெளியே தெரிய மாட்டான். சரஸ்வதி உலகமும் அப்படித்தான். ஆக புஜ பராக்கிரமம் இருக்க வெளியே தெரிஞ்சிருவான். நல்ல தோல் வலிமை, நல்ல உடல் வலிமை கொண்டு வெளியே தெரியுவான். பணம் இருக்கிறவனும் வெளியே தெரியுவான், லட்சுமி இருக்கிறவனும் வெளியே தெரியுவான். என்னன்னு கேட்டா இது யமுனை. அதனால அவன் நல்ல இவ்வளவு நல்ல வடமான தங்கச்சங்கிலி போட்டுருப்பான், பிரேஸ்லெட் போட்டு இருப்பான், பட்டு வேஷ்டி பட்டு ஜிப்பா போட்டுன்னு இருப்பான், தெரிஞ்சிரும் லட்சுமி. ஆனால் பாவம் புலவர்கள் தெரிய மாட்டார்கள். கண்ணுக்கு அவருடைய புலமை வெளியே தெரியாது. அதனால சரஸ்வதி வெளியே தெரிவதில்லை. இது என்ன ஆச்சுன்னு கேட்டா இங்கதான் சரஸ்வதி பிரவாகம் எடுத்து ஓடினாள் ஒரு காலத்திலே. இந்த இடத்துல பத்ரிகாசிரமம் என்று இளந்தை, பத்ரினா இளந்தை என்பது பொருள். அதனால மகாவிஷ்ணுவே அங்க வந்து தவம் செய்தார். மிக அற்புதமான இடம் என்ற காரணத்தினால விஷ்ணு பகவானே வந்து தவம் செய்தார். இவருடைய தவத்திற்கு நிழல் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே லட்சுமி தாயாரே ஒரு இலந்தை மரமாக மேலே எழுந்தொருளி நிழல் கொடுத்த காரணத்தினால் பத்ரி என்று சொன்னால் இலந்தை மரம். ஆகையினால் பத்ரிகாசிரமம் என்ற பெயரினை அது பெறுகின்றது. பத்ரிநாத், பத்ரி விஷால், பத்ரி நாராயணன் என்ற பெயரினை பெருமாள் பெறுகின்றார். அதனால வேத வியாசர் அங்கே வந்து இப்பவும் வியாசர் குகையானது அங்க இருக்கிறத பார்க்கலாம். வியாசர் எழுந்தொருளி இருக்கக்கூடிய குகை. வேத வியாசர் என்ன பண்றாருன்னா 5வது வேதமாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தை எழுதணும்னு நினைக்கிறார். மகாபாரதத்தை எழுதணும் அவர் எழுதலைன்னு சொன்னா இன்னைக்கு மகாபாரதம் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் மனோவேகத்திலே சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் வியாச முனிவர். மனோவேகத்திலே அப்படி சொன்னா அதை டகடகன்னு எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, கடகடன்னு. அப்படி ஒரு ஞானவானை தேடுகின்றார். வேற யாரும் கிடைக்கல, விநாயகப் பெருமான் தான். விநாயகப் பெருமானே கிடைக்கின்றார். ஆக மேருமலையை ஏடாக கொண்டு, மேருமலையினை ஏடாக கொண்டு தந்தத்தை முறித்து இவர் சொல்ல 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 எழுதுகின்றார் விநாயகப் பெருமான். அதனால்தான் ஒரு தந்தமானது முறிந்த நிலையிலே இருக்கும். ஏகதந்த விநாயகராக விநாயகப் பெருமான் விளங்கும். இது சவுண்ட் அதிகமா இருக்குது. சரஸ்வதியினுடைய பேரிரைச்சல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவர் ஆணையிடுகின்றார், இங்கே மறைந்து நீ வெளியே சென்று உன்னுடைய உருவத்தை காட்டுன்ற காரணத்தினாலே சரஸ்வதி நதியாகப்பட்டவன் குப்த சரஸ்வதியாக அங்கே மாறி, இங்கே இந்த பத்ரி ஆசிரமத்திலே மாறி பிற்பாடு நாட்டினுடைய எல்லை பகுதியில், சீனா போன்ற இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அவள் வெளியே தெரிகின்றாள் என்று இன்னைக்கும் நாம பார்க்கிறோம். சரி, இதுல என்ன விசேஷம்? அறிவியலுக்கு எட்டாத விஷயம். இதெல்லாம் கோவிலுடைய சிறப்புகள். இதுல பத்ரிகாசிரமமானது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு குளிர் வாய்ந்த பிரதேசம். அது மலை மேல இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எல்லா காலத்திலையும் நம்ம அது சீசனா போகக்கூடிய ஒரு கோவில். எல்லா காலத்திலையும் நம்ம போக முடியாது. ஆகையால் மிக அற்புதமாக அங்கே மே மாசத்துல இருந்து திறந்துருவா கோயில. 6 மாசம் திறந்துருக்கும். நவம்பர்ல இருந்து ஒரு 6 மாசம் மூடி இருக்கும். அது கோடை காலத்துல திறந்து நவம்பர்ல இருந்து மூடிடுவா. மறுபடியும் மே மாசம் முதல் வாரம் திறந்துருவா. இப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டா நம்ம நம்பவே முடியாது. நம்ம ஒரு விளக்கு தினசரி இருக்கக்கூடிய நந்தா விளக்கு அளத்தற்கு அறியாயின்றாரு திருமங்கையாழ்வார். இப்படி பாடுறார் எம்பெருமான் நாராயணன். நந்தா விளக்கு அணையா விளக்கு, நந்தா விளக்கு அளத்தற்கு அறியாயின். முதலாழ்வார்கள் அப்படிதான் பாடுறாங்க. ஆக மிக அற்புதமாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அந்த உள்ள போறவர் அந்த மூடுற நேரத்துல, நடைய மூடுற நேரத்துல, சாதாரணமா நடைய மூடிட்டோம்னா சம்பிரதாயப்படிதான் நடைய திறக்கணும். இப்போ ஒரு கஷேத்திரத்துக்கு நாம வந்து டூர் போறோம். டூர் போனா நடைய மூடி இருக்கு, அந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய நட மூடி இருக்கு, 12:30 மணி ஆயிடுது, நடைய மூடிடுறான். நம்ம வேற ஷெட்யூல் வச்சிருக்கிறோம், வேற கோவிலுக்கு போகணும்ட்டுன்னு. உடனே அந்த நடையை திறந்து காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆக அது எப்போ அந்த கோவிலோட நடையானது எப்போது திறக்கப்படுகின்றதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அல்லது அடுத்த கோயிலுக்கு போயிடணும். சரி, இப்போ
6 மாசம் மூடி இருக்கக்கூடிய கோவில்ல எம்பெருமான் இருக்கையா இருப்பாரு அப்படின்ட்டு அது ஆதி காலத்துல இருந்தே வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து விட்டு வந்துருவார். விளக்கினை ஏற்றி வைத்து விட்டு அந்த விளக்கானது கொஞ்சம் கூட பிரகாசம் குறையாமல் அணையாமல் 6 மாசம் தொடர்ந்து இன்று வரை எரிந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னா ஐதீகம் என்னன்னு சொன்னா இது அறிவியல் கேட்டாத விஷயம். ஆன்மீகம் இதனை எப்படி நம்புகின்றதுன்னு சொன்னா அது எம்பெருமானே இருந்த இடம். அதனாலே அந்த விளக்கானது அணையாமல் அவரே தினந்தோறும் வந்து ஏற்றுகின்றார் என்று அற்புதமாக இந்த ஆன்மீகம் இதனை நம்புகின்றது. ஒன்னும் இதுல அறிவியலுக்கு விளக்கம் இல்லை. ஒரு விளக்கு எவ்வளவு நேரம் எரியும், அதனால அது அந்த ஒரு எலியானது தூண்டிவிட்ட காரணத்தினால அது மகாபலி சக்கரவர்த்தியான கதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால விளக்கு கைங்கரியமானது மிக புனிதமான கைங்கரியமாக கோவிலிலே கருதப்படுகின்றது பெரியவர்.